ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்ட்டூன் ஃபீவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோரிமானோட அப்கமிங் மூவியான ஒரு புது மூவி வரப்போகுது. அண்ட் அதுக்கான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் அது என்ன படம், என்ன ஜானரில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அப்கமிங் மூவின்னா என்ன சொல்கிற ப்ரோ, அண்டர் சீவில் அப்படிங்கன்னா கிடையாது. அண்டர் சீவில் அதுக்கும் அப்புறம் வர போகிற மூவிக்கான அப்டேட் தான் நம்மளே கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத நான் பார்ப்போம். அண்ட் அண்டர் சீவில் அப்டேட் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி ரீமேக்காக இல்லையா, ஸ்டோரி லீக்கட் ஆகிருக்கு. அண்ட் அது ஸ்டோரி என்ன அப்படின்றதெல்லாம் நான் வீடியோன்னு போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துவாங்க, நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் இப்போ அதுக்கும் அடுத்த படமான டோரிமானோட 47 மூவியான அந்த மூவிக்கான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டினா, அதோட ஸ்டோரி இப்படி தான் இருக்கும், இந்த ஜானரில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவதான் நான் போடுற வீடியோஸ் அவங்க உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் இந்த கண்டென்ட்டில் நம்ம மட்டும் தான் போடுறோம். என்னென்ன கார்ட்டூன்ஸுக்கு அப்டேட் போடலாம் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டுறேன். ஓகேவா? என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோரிமானோட 47th மூவியோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டினா, ஸ்டோரி இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் கெஸ் தாங்க. இது ரியலாக ஃபேக்கா அப்படின்றதெல்லாம் தெரியலை. இது ஃபேக் தான், ரூமர் தான், பட் ரியலாக அதிக சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டினா, இது ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 மூவி பார்த்தோன்னா சிம்பொனி, ஆர்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு ஜானரில் போகணும். அண்ட் ட்ரெஷர் சம்மந்தப்பட்டதில் நிறைய இருக்குது. அண்ட் இப்போ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட மூவியாக தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கான அப்டேட்டு, டீசரு, ட்ரெய்லர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு டிசம்பர் நவம்பர் டைமில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் அந்த படமே ரிலீஸ் ஆக போகுது, 2027. அண்ட் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ரூமர் தான், பட் உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரெஷர் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நம்மளுக்கு போர் அடிச்சிச்சு. அண்டர் வாட்டருக்குள்ளுக்கு அதெல்லாம் ரொம்பவே போர் அடிச்சிச்சு. ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படமாக வந்தால் நல்லாயிருக்கும். அது வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த கிரேட் அட்வென்ச்சர் இன்டு த அண்டர் வேர்ல்டு மூவியில் வந்த மாதிரி வில்லன் ஒன்று வரணுன்றது எனக்கு ஆசை. அது ரொம்பவே த்ரில்லிங்காக போயிருக்கும். அந்த டீமேன் அப்படின்ற மாதிரியும் அண்ட் இன்னொரு கேர்ள் கேரக்டர் வரும், அண்ட் நேம் மறந்துச்சு, சாரி. அண்ட் அந்த ரெண்டும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த 2 கேரக்டர் தான் டோரிமானோட மூவிஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன்ஸு. அண்ட் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் மாதிரி ஒரு புது நல்ல பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் வரணுன்றது தான் என்னோடய ஆசை. அண்ட் அது வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் சம்மந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீமேக்காக இருக்கக்கூடாதுங்க, ரீமேக்காக இருக்கவே கூடாது. ரீமேக் இல்லைன்னு தான் நான் அப்டேட்டெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மூவி ரீமேக் அடிச்சிட்டோம்ல இப்போ அண்டர் வாட்டர். அண்ட் அடுத்த மூவி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது தான் கன்ஃபார்மாக வரப்போகுது என்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் அப்படி தான் வருவாங்க, அதை மட்டும் தான் தொடரணும், ஏன்னா வேறு கண்டென்ட்டே இல்லை. ஸோ அப்படி தான் வரணும். நிறைய பேர் கோஸ்ட் ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா சின்சனுக்கு வந்திருக்குல்ல, நம்மளும் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். கோஸ்ட் மூவி டோரிமானுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது லேட்டராக ஃப்யூச்சரில் வர ஹைலி சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கிட்ஸ் மேக்கராக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படம் தான் இந்த டோரிமானுக்கு அப்கமிங் மூவியான டோரிமான் 47th மூவியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு பூமி அழிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் அது ரியலாக அப்படின்னு சொல்ல ஃபேன்ஸ்லாம் ரூமராக கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரியலாக இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியும் பூமி அழிக்கிற மாதிரி தான் எப்படியும் கான்செப்ட் இருக்கும். அதைத்தான் இந்த இதுலேயும் பண்ண போகிறாங்க. லிட்டில் ஸ்பேஸ் வார் அண்ட் கிரேட் அட்வென்ச்சர் இன்டு த அண்டர் வேர்ல்டு மூவி அண்ட் ஸ்பேஸ் பேசர் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் ஹீரோஸு அப்படின்னு சொல்லி நிறைய மூவி இருக்குது. அது எல்லாமே பார்த்தோன்னா பூமி அழிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. வில்லனோட எய்ம் பார்த்தீங்கன்னா பூமி தான். அது மாதிரி தான் இந்த மூவியும் வரப்போகுது. அண்ட் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் இருக்குது இந்த மூவிக்கு. பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்றது. உங்களோட எப்படி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த மூவிக்கு எப்படி கான்செப்டில் வந்து உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
புதிய கான்செப்டை தொடரலாமா, இல்லாட்டி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட தொடரலாமா, இல்லை அண்டர் வாட்டருக்குள்ளேயே மறுவ தொடரலாமா, இல்லாட்டி ஒரு ட்ரெஷர் தேடுற மாதிரி தொடரலாமா அப்படின்ற உங்களோட கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா இன்னொரு 10 பேர் ஷேர் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே பண்ணி விட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன கார்ட்டூனோட அப்டேட் போடலாம் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் அப்டேட்டும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டே இருப்போம். அண்டு நான் கன்ஃபார்ம் அப்டேட்ஸில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்துட்டே இருங்க. அண்ட் நான் இன்னும் ராசமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது ஒரு காட்டும். கீப் வெயிட்டிங். பை கைஸ்.